வீடியோ லெக்சர்ல நாம செகண்டரி மெட்டபாலைட்ஸ் எப்படி சிந்தசிஸ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இந்த டாபிக் எல்லா லைஃப் சயின்ஸ் அண்ட் பயாலஜி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்டரி மெட்டபாலைட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆர்கனிசம்ஸ்ல நடக்கக்கூடிய மெட்டபாலிசம்னால உருவாகக்கூடியது பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். பிரைமரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா ஒவ்வொரு ஆர்கானிசம்லயும் உருவாகக்கூடியது. இப்போ பிளான்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா பிளான்ட்டுடைய பிரைமரி மெட்டபாலைட்ஸ் வந்து கண்டிப்பா அதனுடைய ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமா உருவாக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த பிரைமரியிலேருந்து கிடைக்கக்கூடியது தான் இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ். ஸோ பிரைமரி மெட்டபாலைட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். பிரைமரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னாலே ஜென்ரலா எல்லா ஆர்கானிசம்லயும் மெட்டபாலிசம்லேருந்து கிடைக்கக்கூடியது. இது வந்து நெசசரி ஃபார் ஆல் ஆர்கானிசம்ஸ் growth. அதுக்கப்புறம் இது ஃபிசியோலாஜிக்கல் ரோல், ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த பிரைமரி மெட்டபாலைட்ஸ் மேஜரான பங்கு வகிக்குது. இது கண்டிப்பா த்ரூ அவுட் லைஃப் சைக்கிள் ஆக்டிவா இருக்கும். உபிக்யூட்டியஸ் எல்லா ஆர்கானிசம்லயும் நம்ம இதை பார்க்க முடியும் இந்த பிரைமரி மெட்டபாலைட்ஸை. இது ஒரு சிங்கிள் ப்ராடக்டாகவும் சிம்பிள் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் கொண்டதாகவும் பார்க்க முடியும். ஆனா இப்போ செகண்டரி மெட்டபாலைட்ஸோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தோம்னா, இது ஸ்பெசிஃபிக் ஆர்கானிசம்ல ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதுக்காக உருவாக்கக்கூடியது தான் இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இது எல்லா ஆர்கானிசமோட growthக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்காது. பிசியோலாஜிக்கல் ரோல்லையும் இதனுடைய பங்கு வந்து எதுவும் இருக்காது. செகண்டரி மெட்டபாலைட்ஸ் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல தான் பார்க்க முடியும். எல்லா ஆர்கானிசம்லயும் இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நாட் உபிக்யூட்டியஸ். ஒரு சில ஃபேமிலிஸ் ஃபார் பிளான்ட் ஸ்பீஷிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில ஃபேமிலிஸ்ல தான் அதனுடைய எண்ட் ப்ராடக்டா பார்க்க முடியும். செகண்டரி மெட்டபாலைட்ஸோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் ஸ்ட்ரக்சரா இருக்கும். இப்போதான் நம்ம பார்த்தோம் பிரைமரி மெட்டபாலைட்ஸ் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு மெட்டபாலிசம் ரெண்டா பிரியுது. ஸோ இப்போ பிரைமரி மெட்டபாலைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமா கிடைக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட், லிப்பிட் அண்ட் புரோட்டீன்ஸ். இது எல்லாமே growthக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பிரைமரி மெட்டபாலைட்ஸ், மெட்டபாலிசம்க்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கு. இப்போ செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது பிரைமரி மெட்டபாலைட்ஸ் உடைய எண்ட் ப்ராடக்ட் தான். ஸோ இது எல்லா ஆர்கானிசம்லையும் பார்க்க முடியாது. இது வந்து எந்த ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிசம்லையும் பார்க்க முடியாது. இது நார்மல் growthக்கும் ஹெல்ப் பண்ணாது. டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் அப்பதான் இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் உருவாகிறத பார்க்க முடியும். இப்போ எந்தெந்த ஆர்கானிசம்ல உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியா, ஆர்கியா, ஃபங்கை, அனிமல்ஸ் ஆர் பிளான்ட்ஸ். ஸோ நம்ம மேஜரா பார்க்கக்கூடியது வந்து பிளான்ட்ஸ்ல. இப்போ பிளான்ட்ஸ் வந்து எதுக்கு இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஹெர்பிவோரஸ்க்கு அகெயின்ஸ்டா தனக்கு வந்து அந்த ஒரு ஸ்மெல்லோ இல்லை ஒரு அகெயின்ஸ்ட் ஆக்டிவிட்டி கொடுக்கறதுக்கோ உருவாக்கக்கூடியது. அதே போல ஃபினைல் ப்ரோபோனைட்ஸ் வந்து இந்த பிளான்ட்ஸ்ல உருவாகிறது எதுக்கு அப்படின்னா யூவி டேமேஜ்ல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி செகண்டரி மெட்டபாலைட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்கலாய்ட்ஸ், ஃபீனாலிக்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், லிக்னின், டானின், இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே செகண்டரி மெட்டபாலைட்ஸா நம்மளுக்கு சிந்தசிஸ் ஆகி கிடைக்கக்கூடியது. பட் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் இஸ் நாட் ஈஸி. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட் ப்ராசஸ் பிரித்து எடுக்கிறதுக்கு. செகண்டரி மெட்டபாலைட்ஸ் உடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய கார்பன் ஸ்கெலிட்டன்ஸ் எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா பிரைமரி மெட்டபாலைட்ஸ்ல இருந்துன்னு படித்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்ல இருந்து தான் நம்மளுக்கு மேஜர் கார்பன் ஸ்கெலிட்டன் இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ்க்கு கிடைக்குது. போலிஷ் பாட்னிஸ்ட் ஃபெட்ரிக் சாபக் என்ன சொன்னாங்க இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னா இது நைட்ரஜன் மெட்டபாலிசம் உடைய எண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாங்க. நைட்ரஜன் மெட்டபாலிசம் மட்டும் இல்லாம ஸோ வேரியஸ் பாத்வேலையும் நம்மளுக்கு இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் கிடைக்கும். இப்போ மெடிசினல் பிளான்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் மேஜரா அப்படின்னா ஸோ த மெடிசினல் ஆர் அஃபீஷனல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது க்ரூட் ட்ரக்கா இப்போ அன்பியூரிஃபைடு ப்ரிப்பரேஷன் ஆர் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டா நம்ம வந்து எதில் பார்க்க முடியும், ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்ல பார்க்க முடியும். ஸோ மெடிசினலாக மட்டும் இல்லாமல் ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்ஸாகவும் பிக்மெண்ட்ஸ், கலரிங் பிக்மெண்ட்ஸ் தரக்கூடிய சப்ஸ்டன்ஸாகவும் இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் கிடைக்குது. இத இப்போ நகோதியா புரோட்டோகால் அப்படின்றது எதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ்ல கேட்க முடியும். ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஜெனட்டிக் ரிசோர்ஸை எல்லாரும் வந்து வேர்ல்டு ஓவர் எல்லாரும் வந்து ஸ்டடீஸுக்கும் இல்லை ரொம்ப முக்கியமான தேவைக்கும்
உபயோகிக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த நகோரியா புரோட்டோகால். இது ஆன் ஆக்சஸ் ஆஃப் ஜெனடிக் ரிசோர்சஸ் அண்ட் த ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அரைசிங் ஃப்ரம் தேர் யூட்டிலைசேஷன் ஆன் த கன்சர்வேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இப்போ சில மெடிசினல் பிளான்ட்ஸ், வெஸ்டர்ன் மெடிசன்ல யூஸ் பண்ணக்கூடிய மெடிசினல் பிளான்ட்ஸ்னால கிடைக்கக்கூடிய செகண்டரி மெட்டபாலைட்ஸ் என்னென்ன அப்படின்னு இங்கே ஒரு லிஸ்ட் இருக்கு. இது அசிட்டைல் டிஜிடாக்சின், அப்புறம் டைஜாக்சின், ஆசின், அச்மலைசின், அலான்டோனின், ஆல்ஃபா லோப்லைன், அட்ரோபைன், ஹெலின், ஹயோசையாமைன், எஃபிட்ரைன், எமிடேன். இது வந்து எல்லா பிளான்ட்லேயும் இல்லாமல் ஃபங்கஸ், பாக்டீரியா இந்த மாதிரி அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த மெடிசனாகவும் இருக்கு. பப்பாயின், பெப்பாவரைன், ஃபைசோடிக்மைன், பிக்ரோடாக்சின், பைலோகார்பைன், புரோட்டோவெராட்ரின்ஸ், ரிசர்பைன், சிலாரென்ஸ், அப்புறம் ஸ்கோபோலமைன், செனோசைட்ஸ், செர்பன்டைன், அப்புறம் ஸ்ட்ரைக்கின். இந்த பிக்சர்ல நம்ம எப்படி செகண்டரி மெட்டபாலைட்ஸ் பிரைமரி மெட்டபாலிசம்ல இருந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமா கிரியேட் பண்ணக்கூடியதான் இந்த பிரைமரி கார்பன் மெட்டபாலிசம். ஸோ இது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மளுக்கு இந்த பிளான்ட் வந்து பிரைமரி மெட்டபாலைட்ஸ் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கார்போஹைட்ரேட்ல இருந்து நம்மளுக்கு செகண்டரி மெட்டபாலைட்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ். ஸோ இந்த குளுக்கோஸ் மேலேட்டா இந்த சிக்மிக் ஆசிட் பாத்வேல கன்வெர்ட் ஆகி அந்த மேலேட் ஃபர்தர் கன்வெர்டட் இன்டு கோரிஸ்மேட். இந்த கோரிஸ்மேட் அமினோ ஆசிட் ட்ரிப்டோஃபானையும் அமினோ ஆசிட் ஃபினைல் அனலைனையும் உருவாக்குது. ஸோ அமினோ ஆசிட் ட்ரிப்டோஃபான்ல இருந்து கிடைக்கக்கூடியது தான் இண்டோல் ஆல்கலாய்ட்ஸ். ஸோ இது ஒரு செகண்டரி மெட்டபாலைட்ஸ். அப்புறம் ஃபினைல் அலலைன்ல இருந்து கிடைக்கக்கூடியது ஃபினைல் புரோப்பனாய்ட்ஸ். இதுல இருந்து ஃபர்தர் கிடைக்கக்கூடியது ட்ரோபேன் ஆல்கலாய்ட்ஸும் லிக்னின் கௌமாரன்ஸும். இப்படி ஃபினைல் அனலைன்ல இருந்து அகைன் கால்கோன்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடியது தான் பிளாவனாய்ட்ஸ். அப்புறம் குளுக்கோஸ்லேருந்து கிளைகோலைசிஸ் மூலியமா பாஸ்போ ஈனால் பைருவேட் உருவாகும் இல்லைங்களா. இது மைட்டோகாண்ட்ரியால என்டர் ஆகி பைருவேட் ஃபர்தர் அசிட்டைல் கோஏவா கன்வெர்ட் ஆகும். ட்ரைகார்பலிக்ஸ் டிசிஏ சைக்கிள் மூலியமா பைரோலிக் ஆல்கலாய்ட்ஸையும் அப்புறம் மெவலானிக் ஆசிட் பாத்வே மூலியமா ஐசோபென்டனைல் டைபாஸ்பேட் மூலியமா திரும்பவும் டெர்பினாய்ட்ஸ் உருவாகிறத பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி மெலோனிக் ஆசிட் பாத்வேல இந்த அசிட்டைல் கோஏ என்டர் ஆகி நம்மளுக்கு போலிகிடைட்ஸ் ஃபர்தர் கன்வெர்டட் இன்டு குயினோன்ஸ் அண்ட் ஃபீனால்ஸா உருவாகிறத பார்க்க முடியும். செகண்டரி மெட்டபாலைட்ஸ் எப்படி வந்து நம்மளுக்கு பிரைமரி மெட்டபாலைட்ஸ்ல இருந்து கிடைக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்தர் வீடியோஸ்ல ஒவ்வொரு செகண்டரி மெட்டபாலைட்ஸ் பத்தின இன் டீடைல் வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.